Activa BS6 6G. இந்த Activa BS6 ஓட சென்டர் ஸ்டாண்டு லாக் ஆகிட்டு இப்போ வந்து இன்ஜின் கேஸு உடஞ்சிருச்சு. இதை இங்கே கட்டுங்க இங்கே கட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து உடஞ்சி சென்ட்ரல் ஸ்டாண்ட் லாக் ஆகி உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டாண்டு உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பின்னை வந்து ஹீட் பண்ணி கழட்டிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து புது பின் வாங்கி அதில் வந்து இது மாதிரி நர்லின் பண்ணி லேத்தில் கொடுத்து நர்லின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த புஷ்ஷு இந்த கிளாம்பு இதெல்லாம் வச்சு நம்ம வெல்டு பண்ணி இப்போ புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா கம்பெனிக்காரங்க வந்து நம்ம இன்ஜின் கேஸ் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளாக இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் மெக்கானிக் நண்பர்கள் எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி போடுறோம், சென்டர் ஸ்டாண்டை மாட்டிட்டு கரெக்டாக அந்த புஷ்ஷை வந்து நம்ம இதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ சென்டர் ஸ்டாண்ட் நம்ம இதில் மாட்டிட்டு இங்கே போல்ட்டு கொடுத்துருவோம். இந்த போல்ட்டை வந்து நம்ம இதில் லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணோன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த பின் வந்து ஸ்டெடி பக்காவாயிரும். அப்போ வந்து உங்களுக்கு இதில் கிரீஸ் பேக் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுறது கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த நம்ம புஷ்ஷு வந்து இங்கே வெல்டு பண்ணியிருக்கோம். இந்த புஷ்ஷை வெல்டு பண்ணிருந்தனால இந்த இடத்துல ஹோல்ஸில் வந்து நம்ம ஸ்டாப்பர் ஆகிக்கும். ஸோ அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. இனிமேல் வர BS6 எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி இன்ஜின் கேஸ் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதனால் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம எதாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் வந்து நீங்கள் பாடியை உடச்சிடாதீங்க அவசரப்பட்டு. தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி எதாக இருந்தாலும் செஞ்சுக்கணும். ஸோ அது பாடி உடையாமல் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து நாங்கள் எடுத்துருக்க புது முயற்சி. இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுங்க.